இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேஸ் சேனல். திரும்ப நம்மளுடைய சேனலில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 7ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 449. அதுக்கு ரிசல்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் என்ன மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம். 3404 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏசியில் 44 அப்படி சொல்லிட்டு சூப்பராக ஒரு டைரெக்டான வின்னிங், ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துட்டேன். ஏசியில் 44, ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறதும் நம்ம ஒரு அருமையான வின்னிங்கை கொடுத்துருக்கோம். ஏசியில் 44 பாஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம் 44 இல்லை 45க்குள்ளே ஏசியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. அதே மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங்கை வாங்கி கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, அதே மாதிரி வெற்றி பெற்ற நண்பர்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அவங்க மூலியமாக ஒரு 4-5 பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் நம்ம கணக்கு, இதுக்குள்ளே தான் நம்ம வெற்றிகளை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த 404க்கு நம்ம ஏசியில் 44 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் அது ரொம்ப நாள் கழித்து ஒரு இதில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் இந்த விஷயந்தான். சரி நண்பர்களே, அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயமா இன்றைக்கி 50-50 124 புதன்கிழமை இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுற நம்பர் என்ன முக்கியமான நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துறோம். 50-50 124 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3404 நேற்று ரிசல்ட்டு 3404. இதுக்குரிய கணிப்புகளில் இன்றைக்கி எப்படி வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுது, என்ன மாதிரி இவன் அடிச்சிருக்கான், என்ன இப்போ வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இன்றைக்கும் டபுள்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்மள இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 3 போர்டையும் முதல்ல டார்கெட் பண்ணிக்குவோம். சரி, 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5, 5க்கு 9, 9க்கு 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நம்மளுக்கு 4 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்மளோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா, இன்றைக்கி இதில் ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 7 வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா 8 இதுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? 7 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 8 சப்போர்ட் வச்சுங்க. ஓகேவா? சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதில் வேறு என்ன இது வருது பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு பி போர்டு பொறுத்த வரைக்கும் 7க்கு 4, 4க்கு 5, 5க்கு 2, 2க்கு 9, 9க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். ஒரு நம்பர் இறக்கி வச்சுருக்கான். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு நம்பர் இறக்கி வச்சு நேற்று பார்த்திங்கன்னா 8க்கு 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பவரில் கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா 3க்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகேவா? 3 கண்டிப்பாக 3 உண்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங். சரி, 3 வரல அப்படிங்கும்போது நான் சப்போர்ட்டுக்காக என்ன எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 9 எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஆனாலும் வந்து 3 அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு 70% அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 30% 9 அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை மிஷின் நம்பர் வந்தம்போது இந்த 9 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோதான். ஓகேங்களா? 3 அல்லது 9 ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. நம்மளுக்கு ஏ போர்டில் 7 அல்லது 8, பி போர்டில் 7 அல்லது 8 ஏ போர்டில், பி போர்டில் 3 அல்லது 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா என்ன மாதிரி கணக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 8, அப்புறம் 8க்கு 8, அப்புறம் 8க்கு 1, அப்புறம் 1க்கு 5, அப்புறம் 1க்கு 8 அப்படிங்கும்போது சி போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி டபுள்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கி சி போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7. 1 வந்து ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. 7 ஒரு 30% வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திரும்பி மிஷின் நம்பரில் வந்தால் இந்த 7 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறலாம். இவ்வளோ தான் போர்டுக்குரிய கணிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். சரி, இதை வச்சு பார்த்தா, ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த போர்டை பார்ப்போம். 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5, 5க்கு 9, 9க்கு 1, அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று 4, 1க்கு 4 அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக பவர் வச்சுட்டாங்க. 1க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 7 அப்படிங்கிறது பவரில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து திரும்ப 7க்கு 4, நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறது தப்பு இல்லை, 7க்கு 4 பவரு, 4 + 1 5, 5க்கு 2 பவரு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2க்கு 9 பவரு, 9க்கு 8, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் 0 வந்துருச்சு. ஓகேவா? 0வுக்கு வந்து இதில் வந்து பவராக வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இவன் இப்படி வைக்கலாம். பவராக வரல அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, அதான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் போர்டை பற்றி நான் ரொம்ப டார்கெட் எடுத்திருக்கேன். ஏபிசி அப்புறம் கொடுக்குறதுல அதுக்கப்புறம் இருக்கட்டும். நான் இந்த நாட்கள், இந்த 8 நாட்களுக்குள்ளேயே எப்படி முடிவு மாறுது அப்படிங்கிறத பார்ப்பேன். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5க்கு 8, அப்புறம் 8க்கு 8 இருக்குது, அதுக்கப்புறம் 8க்கு 1 பவரு, அப்புறம் 1க்கு 5 பவரு, 5க்கு 8 பவரு, 8க்கு 4 பவரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் இவன் வரிசையாக வந்து சேம் நம்பர் அடிச்சிட்டான். சி போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் நம்பர் அடிச்சிட்டான். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8 அப்படிங்கிறது 3 தடவை வந்துருச்சு. ஒரே நம்பரை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டாங்க. 8 சொல்லப்போனால் இந்த இடத்துல 8, திருப்பி 8, திருப்பி 5க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 4 பவரில் கொண்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு வேளை அவன் வந்து ப்ளஸ்ஸாக கொண்டு வருவான். +4 + 1 அப்படி சொல்லிட்டு 5 அப்படி சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5க்கு கண்டிப்பாக ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அப்படி 5 வரல அப்படின்னா 1க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவன் ப்ளஸில் போகலன்னா அவன் வந்து பவரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1 டேரெக்டாகவே பவரில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1 அல்லது 5 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. சரி, இதை தாண்டி வந்தால் அப்படின்னா நான் இதிலே தனியாக உங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டில் என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 7 வெறித்தனமாக இருக்குது, 9 கொலை மாதம் இருக்குது. 7 அல்லது 9 ஆல் போர்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏபியில் 79 கூட ஒரு செட் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏபிஎஸ்சிபிசி அப்புறம் தரேன். ஃபஸ்ட்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9 ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேங்களா? ரம்மி அடித்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா,
இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க பார்த்தா 675 5 6 7 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 858 ஏசியில் டபுள்ஸு. அப்புறம் 1 2 5 1 2 3 அடிக்கிறதுக்கு 1 2 5 அடிச்சிட்டான். அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. 1 2 5 அடிக்கிறதுக்கு 5 2 4 அடிக்கிறதுக்கு 1 அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 995. இதில் நம்ம ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் நம்மளுக்கு மிஸ் பண்ணோம், அதுவே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. 995. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 188. இதில் ஏசியில் டபுள்ஸு, இதில் ஏபியில் டபுள்ஸு, இதில் பிசியில் டபுள்ஸு, நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள்ஸு. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ஏபியில் டபுள்ஸாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பராக மாற்றி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை எப்படின்னா 7 8 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 79 அப்படி சொல்லிட்டு ஏபியில் வரலாம். ஒரு வேளை 79 அப்படிங்கிற மாதிரி ஏபியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நேற்று ஏசியில் வந்த அந்த டபுள்ஸ் வந்து ஏபியில் வந்தாலும் வரலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏபியில் பார்த்திங்கன்னா 77 அல்லது 79 இப்படி கொண்டு வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? இது உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து ஏபிசியில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டு என்ன அப்படின்னு பார்த்தா என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏபியில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. 731 795 831. இது மெயினான நம்பர் நான் கொடுக்குறது. உங்கள் கணக்கில் இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொடுக்குறது வந்து 731 795 831. ஓகே சரி. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நான் சி போர்டில் 1 கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன், 5 டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தபடியாக இவன் கொண்டு வந்தால் 730. ஒரு வேளை 4க்கு 1 வரலன்னா ஒரு வேளை 2ஆக வரலாம், 732ஆக வரலாம். இது உங்கள் கணக்கில் இருந்தாலும் பார்த்துங்க. சரி, இந்த ஒரு 4 செட்டு தான் நான் முக்கியமான கொடுக்குறது. இதுக்கப்புறம் சப்போர்ட் நம்பராக நான் கொடுக்கக்கூடியது இது சப்போர்ட். இது ஃபுல்லாகவே சப்போர்ட் தான். சப்போர்ட் நம்பரில் ஏபிசியில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 777. ஒரு வேளை ட்ரிபிள்ஸு கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம்ங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 8க்கு 7 0க்கு 7 4க்கு 7 அப்படிங்கிற மாதிரி 777 கணக்கு வருது. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை 787 வச்சான், இப்போ 797 வச்சாலும் வைக்கலாம். ஓகேங்களா? அதாவது 4க்கு 7 0க்கு 9 4க்கு 7 797 சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். 787க்கு 797 சொல்லிட்டு கொஞ்சம் சிமிலியராக வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறமாக இன்னும் ஒரே ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இவன் வந்து ஒரு வேளை 4க்கு 4 இறக்கி 0க்கு 9 4க்கு 5ன்னு சொல்லி இறக்கினாலும் 495க்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். மொத்தம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது மொத்தம் 4 3 7 செட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் நான் கொடுக்க போகிறது மாதிரி கிடையாது. சரி, இப்போ ஏபியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 77க்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 7 4க்கு 7. அப்படி இல்லைனா ஒரு நம்பர் கூட குறைச்சா வைப்பான்னு சொல்லியிருக்கேன். 4க்கு 8 7க்கு 7 4க்கு 7. அப்படி வரல அப்படின்னா 71 இதுக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பிசியை பார்த்தோன்னா பிசியில் எனக்கு தெரிஞ்சு 31 95 75 15 31 இல்லைனா 32 வரலாம். 95 97 96 இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் வரும். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த 50-50ல் இந்த ட்ரா நம்பர் 1 to 4 இருக்கிறதுனால சரிங்களா,
அந்த 4 வந்து ஏதாச்சும் ஒரு போர்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது எந்த போர்டாக இருக்கலாம்னு பார்த்தா ஏ போர்டா. ஒரு வேளை 7 வரல 3 வரல அப்படிங்கும்போது 4 தூக்கி அப்படியே வச்சாலும் வைக்கலாம். 4க்கு 4 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல எப்படி 8க்கு 8 இறக்கிட்டானோ அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி 9க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ரேண்டம் வச்சுட்டானோ, இந்த இடத்துல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து 3 விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்பர் 1, இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது, அப்புறம் 4ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது ஒரு வேளை நீங்கள் வந்து ஏசியில் 55ன்னு வச்சாலும் வச்சுக்கோங்க. ஒரு வேளை அவன் 4 + 1 5 5ன்னு சொல்லிட்டு 55ன்னு வச்சாலும் வைக்கலாம். இது 55 ஒரு செட்டு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் 55 உங்கள் கணக்கில் 4 + 1 4 + 1ன்னு சொல்லிட்டு 55 வச்சாலும் வைக்கலாம். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கொடுக்குறது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று போல் இன்றையும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.